ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியல் தான் மோதலும் காதலும். அதில் அஸ்வதி வேதாவாகவே வாழ்ந்திருப்பாங்க. எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பர்சனும் கூட. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போ அவங்க மலர் சீரியல் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு விஜய் டிவியில் ஒரு நடிக்க ஒரு வாய்ப்பு வந்ததாகவும், அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மலர் சீரியலுக்கு வந்து கமிட் ஆகிட்டு போயிட்டதாகவும் ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க விஜய் டிவி மோதலும் காதலும் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த விதமான அழைப்பும் அவங்களுக்கு வரலையாம். விஜய் டிவி ரிலேட்டடாக சீரியல் ரிலேட்டடாக வரலையாம். சன் டிவியில் வந்துச்சான், அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டு அங்கே போய் நடிச்சிட்ருக்காங்களாம். சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு தவறான செய்தி வந்து பரவிட்டுருக்கு. இது முற்றிலுமே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அஸ்வதி அவங்க வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி. இதுக்கு மேலே விஜய் டிவியில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யார் இந்த ரூமர்ஸை பரப்பி விட்டா அப்படின்னு தெரியல. மேபி அவங்களுக்கு வந்து மோதலும் காதலும் சீரியல் முடிஞ்ச கையோடவே மலர் சீரியலுக்கான அழைப்பு வரவே அவங்க அதை ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. மற்றபடிக்கு எந்த சீரியலோட அழைப்பும் அவங்களுக்கு வரலையாம். எதுலேயும் அவங்க வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலையாம். இது தவறான ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? இந்த அப்டேட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.